உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் எல்லோரும் மறு திருமணம் செய்து கொள்ள வேண்டும்? அனைவருக்கும் சர்வசாதாரணமாக கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம், ஆனால் அது எங்கே தேடினாலும் கிடைக்காத ஒரு விஷயம். அது என்ன அப்படி ஒரு விஷயம் என்றால், எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. இந்த நிம்மதியை தேடி நாம் எங்கெங்கோ அலைகிறோம். இனி அந்த நிம்மதியை தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்லை. இயற்கை ஜோதிடம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறது. இது உலக மக்கள் அனைவருக்கும், மனிதனாக பிறந்த அனைவருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக இருக்கும். இனம் கடந்து, மொழி கடந்து, ஜாதி கடந்து, நிறம் கடந்து அனைத்து விதமான மனிதருக்கும் இந்த வீடியோ ஒரு பொக்கிஷமாக இருக்கும். அனைவரும் பொறுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து விட்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்வில் நீங்கள் செய்த மிகப்பெரிய ஒரு சாதனை என்று உங்கள் டைரியில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு அக்யூஸ்டாக இருக்கட்டும், விஞ்ஞானியாக இருக்கட்டும், யானமார்களாக இருக்கட்டும், அனைவரும் பிறக்கும்போது, பச்சை குழந்தைகள் பிறக்கும்போது ஏதும் அறியாத ஒரு குழந்தையாகத்தான், பாமரமாகத்தான் பிறப்போம். ஒரு தாய்க்கு தெரியாது இவன் பெருசாகி ஒரு பெண்ணை கற்பழிப்பான், அவன் கொலை செய்வான் என்று தெரியாது. அப்படி தெரிஞ்சால் அந்த தாய் அந்த குழந்தைக்கு பாலூட்டவே மாட்டான். பெருசாகி மிகப்பெரிய துறவரத்தை சந்திப்பான், இவன் மிகப்பெரிய யானி ஆகுவான், இவன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆகுவான் என்றெல்லாம் ஒரு தாய்க்கோ தகப்பனுக்கோ தெரியாது. ஏனென்றால் இறைவனின் படைப்பில் ஒவ்வொரு படைப்புக்கும் அர்த்தத்தோடு தான் படைப்பான். எந்த ஒரு விஷயமும் அவனின்றி அணுவும் அசையாது. இறைவனின் திருவிளையாடல் எத்தனையோ உண்டு. அந்த ஒரு திருவிளையாடலை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது. அதை மன மகிழ்ச்சியோடு இந்த பதிவு மூலம் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்கிறோம். ஒவ்வொரு சக மனிதனும் பிறக்கும் பொழுது வெற்று உடலோடு பிறக்கிறோம் என்றுதான் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். வெற்று உடலோடு மட்டுமல்ல, வெற்று அறிவோடு தான் பிறக்கிறோம். யானியாகக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், அக்யூஸ்ட் ஆகக்கூடிய குழந்தையாக இருக்கட்டும், ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறக்கும் போது ஏதும் அறியாமல் தான் பிறக்கும். தனக்கு உணவு என்றால் என்னவென்று தெரியாது, அதே அசிங்கம் என்றாலும் என்னவென்று தெரியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப, அதாவது சுச்சுவேஷனுக்கு ஏற்ப தன்னுடைய ஆக்டிவிட்டியை மாற்றிக்கொள்கிறது. ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொன்றாக கற்றுக்கொண்டு தான் இருக்கிறது. அதைத்தான் வல்லுநர்கள் சொல்லுவார்கள், கற்றது கையளவு கல்லாதது உலகளவு என்று. நாம் எவ்வளவுதான் கற்றுக்கொண்டாலும் நம்ம கல்லாதது இருந்து கொண்டே இருக்கும். அனைவரும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. கல் தோன்றி மண் தோன்றிய காலத்தில் இருந்தும் ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பரிமாற்றங்களும், ஒவ்வொரு பகுத்தறிவும் நமக்கு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கண்டுபிடித்த ஒரு கண்டுபிடிப்பு நாளைக்கு அது ஏதோ ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் போல இருக்கும். ஆனால் இன்றைக்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது அது மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கும். எவ்வளோ பெரிய விஷயங்கள் கண்டுபிடித்தாலும் வரக்கூடிய ஜெனரேஷனில் பலாயிரம் பேர் செத்து மடிந்தாலும் அதில் ஒருவராவது ஏதோ ஒரு சாதனை படைப்பார். அந்த மாதிரி சாதனை பட்டியலில் இந்த இயற்கை ஜோதிடம் இடம்பெறும். அது இடம்பெறுதா இல்லையா என்று அனைவரும் நீங்கள் தான் தீர்ப்பு சொல்ல வேண்டும். சரி, அப்படி என்னதான் கண்டுபிடித்திருக்கோம் என்றால், ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது எப்படி லக்னம், ராசி என ஜாதகம் அமைகிறதோ அதே போல திருமண நாளன்று, அதாவது இரு உள்ளங்கள் இணையக்கூடிய நாளன்று அந்த இருவருக்கும் சேர்ந்து ஒரு பயோடேட்டா இறைவனால் தொகுத்து வழங்கப்படுகிறது. அதைத்தான் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம். அதை விரிவாக்கமாக எடுத்து சொல்லுகிறோம். பொறுமையாக பதிவை பாருங்கள். இந்த பதிவு ஒவ்வொரு தனி மனிதனும் பார்க்க வேண்டிய பதிவு. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் சீர்திருத்தப்படலாம், அதாவது தீர்ப்புகள் திருத்தப்படலாம். ஒரு சில மத சார்பற்றவங்க ஜாதகத்தையே பார்க்க மாட்டாங்க, ஜாதகத்து மேல் நம்பிக்கை இல்லை என்று, இறைவன் படைத்த எல்லா நாளும் நல்ல நாள் என்று நம்பிக்கொண்டு தன்னைத்தானே ஏமாற்றிக்கொண்டு, ஏனென்றால் இந்த உலகத்தில் கற்றுக்கொள்வதற்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. ஒரு சில விஷயம் நான் கற்றுக்கொள்ள மாட்டேன், தெரிந்து கொள்ள மாட்டேன் என்று அவர்களுக்கு அவர்களே அறியாத நிலையை ஏற்படுத்தி கொண்டு அவர்களுடைய சந்ததியும் அந்த வளர்ச்சியில் வளர விடாமல் ஏதோ காணாதது கண்டது போல பகிரங்கமெல்லாம் ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அனைவருக்கும் சமமானது இயற்கை. அனைத்து மத யானிமார்களும் இந்த உடலுக்கு மட்டும் யாரும் வாழாதீங்க, அந்த உடலுக்குள்ள ஒரு உயிர் இருக்குது, அந்த உயிர் தான் ஆன்மா, அந்த ஆன்மாக்காகவும் கொஞ்சம் நீதி நேர்மையாக வாழுங்கள் என்று அனைத்து யானிமார்களும் சொல்லிக் கொடுப்பார்கள்.
இந்த திருமண பந்தம் எங்கே இணைகிறது என்றால் சந்திரனுடைய அலை இயக்கத்தில் இயங்கக்கூடிய உடல், இந்த இரு உடலுக்கும் பந்தம் ஏற்பட வேண்டும் என்றால் ஒருவர் சுய ஜாதகத்தில் குரு கிரகம் அல்லது சுக்கிர கிரகம் நல்லபடியாக இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு சரியான ஒரு இனிய தாம்பத்தியம் அமைந்து வாழ்வில் ஒரு நல்லதொரு வாழ்க்கையை வாழ்வார்கள். திருமணம் செய்யக்கூடிய அனைவரும் எல்லோரும் சேர்ந்து வாழ்கிறார்களா என்றால் உறவு கொள்ளும் அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் மனிதரெல்லாம் சேர்ந்து போவதில்லை. அந்த மாதிரி பல கவிஞர்களும் அறிஞர்களும் எத்தனையோ தத்துவத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இயற்கையாக என்ன நடக்கிறது? ஏன் ஒருவர் உயிர்க்குயிராக காதலித்து திருமணம் செய்த பிறகு அந்த காதல் ஏன் கசக்கிறது? அதுதான் நம்மளுடைய பாயிண்ட், அதுதான் நம்மளுடைய ஆராய்ச்சி. இனி இதில் டீப்பாக கவனிங்க. ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு ஈர்ப்பு வருவது ஒரு மேக்னெட்டும் இரும்பும் போல. அந்த மேக்னெட் பெரிதாக இருந்தால் இந்த இரும்பு ஓடிப்போய் அந்த மேக்னெட்டில் ஒட்டிக்கொள்ளும். அந்த இரும்பு பெரிதாக இருந்தால், அந்த மேக்னெட் சின்னதாக இருந்தால் இரும்பு பக்கத்தில் வைக்கும் போது அந்த மேக்னெட் ஓடிப்போய் ஒட்டிக்கொள்ளும். அப்போ மேக்னெட்டுக்கு என்ன விசை ஈர்ப்பு இருக்கிறதோ அதே விசை ஈர்ப்பு இரும்புக்கும் உண்டு. இது இரண்டும் சமமாக இருந்தால் இரும்பையும் காந்தத்தையும் இரண்டையும் சரியான டிஸ்டன்ஸ் வைக்கும் போது சரியாக ஒரே ஸ்பீடில் வந்து ஒட்டும். அதே போல ஒரு பெண் என்பவள் இரும்பு என்றால் ஒரு ஆண் என்பவள் காந்தம், ஆண் என்பவர் இரும்பு என்றால் பெண் என்பவள் காந்தம். எல்லாமே ஈர்ப்பின்படி தான் நடக்கிறது. அந்த ஈர்ப்பு பெயர் தான் காதல். இந்த காதல் என்கிற பூ யாரு மேலே எப்போ பூக்கும் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் அந்த பூத்த பூ வாடாமல் இருக்க வேண்டும், வதங்காமல் இருக்க வேண்டும் என்றால் அதை திருமண பந்தத்தில் முடிக்க வேண்டும். அந்த திருமண பந்தத்தை முடிக்கும் போது தான் மிக எச்சரிக்கையாக நல்ல நாட்களை பார்க்க வேண்டும். அந்த நல்ல நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் படி இருக்கக்கூடாது. ஏன் பஞ்சாங்கம் படி இருக்கக்கூடாது என்றால் பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் கெட்ட நாளா என்றால் நிச்சயமாக பஞ்சாங்கத்தில் உள்ள நாட்கள் 100% நல்ல நாட்கள். அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள அனைத்து நாட்களும் நம் முன்னோர்கள் சுவாமிகளுக்காக, சுவாமியின் திருக்கல்யாணத்துக்காகவும், சுவாமியின் குடமுழுக்கத்துக்காகவும், சுவாமியை நினைத்து நம்ம தியானம் இருப்பது, விரதம் இருப்பது, சுவாமி கும்பாபிஷேகம் செய்வது, கோயில் கட்டுவதற்கென தயாரிக்கப்பட்டது தான் பஞ்சாங்கம். அந்த பஞ்சாங்கத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் 100% கடவுளுக்குரியது. எவ்வளவுதான் உயரப்பறந்தாலும் ஊர்க்குருவி பருந்தாகாது என்பார்கள். நாம் எவ்வளவுதான் தியாகம் செய்தாலும், எவ்வளவுதான் உன்னத மனிதர்களாக நடந்து கொண்டாலும் நாம் ஒருபோதும் கடவுளாக மாற முடியாது. கடவுளுக்கு இணையாகவும் நம்மளால் இருக்க முடியாது. நாம் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் நாம் மனிதர்கள் தான். அதனால் கடவுளுக்கு தயாரிக்கப்பட்ட நாட்களில், ஏனென்றால் குறிப்பிட்ட வருட காலத்தில் தான் இந்த விஞ்ஞானிகளாக இருந்தாங்க, யானிகளாக இருந்தாங்க. குறிப்பிட்ட வருடத்துக்கு மேல் சித்தர்கள் இல்லை, யானிமார்கள் இல்லை. அதனால் அந்த பஞ்சாங்கம் தயாரித்ததோடு நின்று விட்டது. மீண்டும் மனிதனுக்கு ஒரு பஞ்சாங்கம் என்று தயாரிக்கவே இல்லை. எப்படி அவரவர் மதப்படி முன்னோர்கள் சொன்னதை கடைபிடித்து கொண்டு இன்னும் நாம் இஸ்லாத்தில் பிறந்தோம் என்றால் அவர்தான் அல்லாஹ் தான் வானம் பூமி படைத்தார் என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதுவே ஒரு ஹிந்துவில் பிறந்தோம் என்றால் சிவன் தான் வானம் பூமி படைத்தது என்று சொல்லிக் கொடுப்பார்கள். அதுவே கிறிஸ்துவத்தில் பிறந்தோம் என்றால் அவங்களும் வானம் பூமி இயேசு தான் படைத்தார் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த குழந்தை பருவத்தில் பகுத்தறிவு இல்லாத போது அதையெல்லாம் நம்பிக்கொள்ளும். அது ஒரு பள்ளிக்கூடம் போய் எஜுகேஷன்லாம் படித்து 4 பேரோடு சேர்ந்து பழகும்போது எல்லா மதம் ஒன்று தான், எல்லா மனிதனும் ஒன்று தான் என்று உணரும்போது அப்போ திரும்பி பார்த்தா 3 சூரியன், 3 பூமி, 3 வானத்தில் வாழ மாட்டோம். ஒரே பூமி, ஒரே சூரியன், ஒரே இதில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில் எண்ணற்ற விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரிந்தாலும் சில விஷயங்கள் தெரிந்தும் தெரியாத போல தான் நாம் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதுதான் இறைவனின் திருவிளையாடல். அந்த இறைவன் அல்லாஹ்வா இருக்கலாம், இயேசுவா இருக்கலாம், சாமியா இருக்கலாம், புத்தரா இருக்கலாம், இன்னும் எண்ணற்ற பெயர்களில் இருக்கலாம். எந்த பெயரில் கூப்பிட்டாலும் சரி, முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை எங்கே காண்பேன். நாம் எந்த திருநாமத்தில் இறைவனை அழைத்தாலும் சரி, இயற்கை பிரபஞ்சத்தில் இறைவன் என்பது ஒருவனே. சரி, அந்த கான்செப்ட் இருக்கட்டும். இந்த திருமணம் ஏன் ஒவ்வொருவரும் மறு திருமணத்தை செய்ய வேண்டும் என்றால் நிறைய பேர் ஓடிப்போய் திருமணம் செய்து கொள்கிறார்கள். சிலர் பஞ்சாங்க முறைப்படி திருமணம் செய்து கொள்கிறோம்.
அப்போ ஓடிப்போய் திருமணம் செய்தவர்கள் கூட சிலர் நல்லபடியாக வாழ்கிறாங்க. ஆனால் 80% பேர் ஓடிப்போய் திருமணம் செய்தவர்கள் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை, வாழவும் முடியாது. பஞ்சாங்க முறைப்படி நல்ல நாள் பார்த்து முகூர்த்த நாள் பார்த்து திருமணம் செய்தவர்களும் 80% நல்லபடியாக வாழ முடியாது. 20% பேர் மட்டும்தான் நல்லபடியாக வாழ முடியும். ஏனென்றால் ஒவ்வொரு நாட்களுக்கும் கிரக அலைகள் இயங்கிக் கொண்டே இருக்கும். நாம் தெரிந்து கொண்டாலும் தெரியாவிட்டாலும், நம் கண்களை மூடிக்கொண்டாலும் மூடாவிட்டாலும், உலக இயக்கம் என்பது பேர் இயக்கமாக இருக்கும். சூரியனை மையமாக வைத்து அனைத்து கிரகங்களும் ரொட்டேட்டில் வந்து கொண்டிருக்கும், தன்னைத்தானே சுற்றி ரொட்டேட்டில் வந்து கொண்டிருக்கும். அப்படி ரொட்டேட்டில் வந்து கொண்டிருக்கும் போது நமக்கு பிறப்பின் அடிப்படையான அந்த விந்து அணு சுரோனிதமும் குரோனிதமும் இணைந்து ஒரு விந்து அணு அந்த கர்ப்பப்பையில் உள்ளே நுழையும் போது எந்த நேரத்தில் அந்த சொட்டு அந்த கர்ப்பப்பையில் விழுகிறதோ அந்த நொடி பொழுது அந்த கிரக ரொட்டேட்டில் என்ன நிலையாக இருக்கிறதோ அதுதான் லக்ன புள்ளியாக எடுத்து ஒருவருக்கு ஜாதகமாக தொகுத்து கொடுக்கிறோம். யூடியூபில் சொல்வதெல்லாம் அவர்களுடைய உடலை பற்றியும் அவர்களுடைய எண்ணங்களை பற்றி தான் சொல்லுவோம். ராசி என்பது உடல், எண்ண அலைகள் என்பது நட்சத்திரம். ஆனால் லக்னம் என்று ஒரு உச்சரிப்போம் இருந்தாலும் அந்த லக்னத்தை பற்றி சொல்வது என்றால் அவரவர்கள் சுய ஜாதகத்தை பார்த்தால்தான் விரிவாக்கமாக எடுத்து உரைத்து உங்களுடைய ஆக்டிவேட் இப்படி இருக்க வேண்டும் என்று விவரமாக எடுத்து உரைக்கும் பொழுது அதிலும் ஒரு சில ஜோடர்கள் சரியாக கற்றுக்கொள்ளாமல், முழுமையாக கற்றுக்கொள்ளாமல், ஏன் ஜோதிடமார்கள் மட்டுமல்ல, பிராக்டிக்கலாக ஒரு மெக்கானிக்கலாக எடுத்துக்குவோம், ஒரு இன்ஜினியர் எடுத்துக்குவோம், ஒரு எலக்ட்ரிக்கல் வேலை எடுத்துக்குவோம், ஒரு பைக் ரிப்பேர் பண்ணுற வேலை எடுத்துக்குவோம், ஏதோ ஒரு வேலைக்காரங்களை எடுத்துக்குவோம். அதில் சிலர் சரியாக கற்றுக்கொள்ளாமல் கடையை வைத்து விடுவார்கள். இன்னும் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால் எம்பிபிஎஸ் படித்த டாக்டர் ஒருத்தர் இருக்கார் என்றால் சீஃப் டாக்டர் ஒருத்தர் இருப்பார். அந்த மாதிரி ஜோசியம் பார்க்கவர் எல்லாருமே குருஜி ஆகிட முடியாது. ஜோதிட பாடம் என்பது மிகப்பெரிய ஆழ்கடல். ஜோதிடத்தை முழுமையாக கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் 120 வயது கூட நமக்கு பத்தாது. எல்லோருக்கும் ஓரளவு தெரிந்ததை வைத்துத்தான் அவரவர் துறையில் சிறப்படைந்து கொண்டிருக்கிறோம். அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிட பொக்கிஷம் என்பது தினமும் படித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் மனிதன் பலவிதம், பறவைகள் பலவிதம், ஒவ்வொன்றும் புதுவிதம். இப்படி மனிதனுடைய ஒவ்வொரு எண்ண செயல்பாடுகளும் புதுவிதமாகவே அமையும். அதனால தான் ஒருவருக்கு ரேகை அமைவது போல இன்னொருவருக்கு ரேகை அமையாது, ஒருவருக்கு ஜாதகம் அமைவது போல இன்னொருவருக்கு ஜாதகம் அமையாது. எல்லாமே புதுமையாகவே இருக்கும். மாற்றம் ஒன்றே நிலையானது என்பதை கருத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி பார்க்கும் பொழுது இதுவரை மனித சமுதாயத்திற்கு இயற்கை ஜோதிடம் ஒரு துல்லியமான ஒரு ஆய்வு கண்டுபிடித்திருக்கிறது. அது என்ன ஆய்வு என்றால், பிறப்புக்கு சமமான இன்னொரு நாட்கள் என்ன நாட்கள் என்று யாருக்காவது தெரியுமா? நம் பிறப்புக்கு சமமான இன்னொரு நாட்கள் என்ன நாள் என்றால் நம்மளுடைய அடுத்த ப்ரொடக்ஷன் நாள். ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து இன்னொரு பிறப்புக்கு தயாராகக்கூடிய நாட்கள், இன்னொரு பிறப்பை உருவாக்கக்கூடிய நாட்கள், அதுதான் திருமண நாட்கள். நிறைய பேர் தாம்பத்தியத்தை சர்வசாதாரணமாக ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்கிறார்கள். சிலர் அதை அசால்ட்டாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிலர் அப்படி இல்லை, உன்னதமாக இருக்கிறார்கள். உன்னத மனிதர்களும் உண்டு, அசால்ட்டான மனிதர்களும் உண்டு. அந்த அசால்ட்டான இருக்கிற மனிதர்களுக்கு இந்த இயற்கை ஜோதிடம் சொல்லக்கூடிய விஷயம் என்றால், ஒரு ஆண் பெண் இணைகிறார்கள் என்றால் இரு கிரகங்களுடைய இணைவு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு ஆண் பெண் இணையக்கூடிய நாட்களில் அந்த கிரக வேல்யூ சந்திரனும் சூரியனும் அந்த கிரக நாளில் அமைந்தால் மிக உன்னதமான வாரிசுகள் பிறப்பார்கள். அவர்கள் எண்ணற்ற ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். அவர்கள் நல்ல வேலையாட்கள் எல்லாம் அமைவார்கள். அவர்கள் நினைத்தபடியெல்லாம் வண்டி வாகனம் எல்லாமே அமையும். திருமணம் செய்யக்கூடிய நாட்களில் சூரியனும் ராகுவும் கிரக வேல்யூவாக அந்த நாட்கள் அமைந்தால் தன் வாழ்வில் எவ்வளவுதான் இவர்கள் உயர்ந்தாலும் பரமபதம் போல பாம்பை கடித்து விட்டால் சர் என்று கீழே இறங்கி விடுவார்களோ அந்த மாதிரி இவருடைய வாழ்நாளில் எவ்வளவு உன்னதமான செயல்களை செய்து மேலிடத்துக்கு போனாலும் அவதூறான கெட்ட பெயரால் இவர் செய்யாத தப்புக்கு கூட பழி சுமந்து சர் என்று கீழே இறங்கி விடுவார். ஒருவர் திருமண நாட்கள் வேல்யூ சனியும் சந்திரனும் சேர்ந்து விட்டால், சனி என்பது முடக்கம், சந்திரன் என்பது எண்ணம் ஆசைகள். இவர்கள் எண்ணங்களுக்கு முடக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். தாம்பத்தியம் கூட சரியாக நடக்காது. இவர்கள் ஆசையெல்லாம் வெராசியாக போய்விடும்.
அதே போல் சந்திரன் கூட ராகு சேர்ந்தாலும் அப்படித்தான் நடக்கும். அதே போல் சந்திரன் கூட கேது சேர்ந்தாலும் அந்த கிரக நாட்களுடைய வேல்யூ, அதாவது நீங்கள் திருமணம் பண்ணக்கூடிய நாட்களின் கிரக வேல்யூ. அப்போ அந்த சந்திரன் கூட ராகு சேர்ந்தாலும் கேது சேர்ந்தாலும் சனி சேர்ந்தாலும் இந்த மாதிரி நாட்களில் திருமணம் செய்யும் பொழுது, சனி சேரும் பொழுது மிக மனசங்கடமான சூழ்நிலை ஏற்பட்டு இருவரும் டிவர்ஸ் ஆவார்கள். அதுவே ராகு சேர்ந்தால் திருமணமான பிறகு ஒன்று அந்த பொண்ணுக்கு பெர்மிஷன் கிடைத்து வெளிநாடு சென்று விடுவார், அல்லது அந்த மாப்பிள்ளை வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இருவரும் அருகில் இருந்து தாம்பத்தியம் தினசரி வாழ்க்கை வாழ முடியாது. அதுவே சந்திரன் கூட கேது சேர்ந்து விட்டால் இருவரில் ஒருவர், யாருக்கு அந்த கேது வேல்யூ இருக்கோ அவர் நிச்சயமாக சன்னியாசியாகி துறவரம் செல்வார். யாருக்கு அந்த சந்திரன் நல்லா இருக்கோ அவர் இன்னொரு துணையை தேடிக்கொள்வார். ஜோதிடம் என்பது மிகப்பெரிய கடல். அதை முத்து குளிக்க வேண்டும் என்றால் நாம் அதிலேயே மூழ்கி இருக்க வேண்டும். இதே போல ஒவ்வொரு நாட்களுக்கும் ஒவ்வொரு கிரக வேல்யூவிற்கு இது எல்லாமே சொல்லி கொண்டு போகும்போது இந்த வீடியோ 10 மணி நேரம் ஓட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் இதை ஷார்ட்டாக சொல்லி திருமணம் செய்வதனால் எப்படி இருக்க வேண்டும் என்றால், இன்னும் உங்களுக்கு சரியாக புரியுற மாதிரி சொல்ல வேண்டும் என்றால், இந்த திருமணம் செய்யக்கூடிய நாட்கள் வேல்யூ ஒரு ஆணுக்கு உயர்வாக இருந்து அந்த பெண்ணுக்கு பேடாக இருந்தால் அந்த ஆணால் இந்த பெண் வதைக்கப்படுவார். அதாவது உயிருக்குயிராக காதலித்தவர்கள் கூட திருமணத்துக்கு பிறகு ஏன் மாற்றம் ஏற்படுகிறது என்றால், அந்த திருமண நாட்களுடைய வேல்யூ இந்த பெண்ணுக்கு சாதகமாக அமைந்து அந்த ஆணுக்கு சாதகமாக அமையவில்லை என்றால் புள்ளப்பூச்சியாக இருந்த பெண்ணு கூட மகாகாளி ஆகிவிடுவார். சர்வசாதாரண அந்த காலத்தில் கேட்பாங்க, உங்கள் வீட்டில் மீனாட்சி ஆட்சியா இல்லை சிதம்பரம் ஆட்சியா என்று. உன்னை கற்று நாள் முதல் நான் படாத பாடுபடுறேன், ஏன் உன்னை காதலித்தேன்னு கூட எனக்கு தெரியல, தெரிஞ்சிருந்தால் உன்னை காதலிச்சிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டேன் என்றெல்லாம் நொந்து கொள்ளும் அளவுக்கு திருமண நாட்களில் இவர்களுக்கு ஓரளவுக்கு இருந்து இந்த ராகுகேதுக்கள் இடம்பெறும் பொழுது இவர்கள் ஓரளவுக்கு ஒற்றுமையாக இருப்பார்கள். இவர்கள் கஷ்டம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் ஒட்டு உறவு சொந்தம் பந்தம் எல்லாருக்கூடையும் பகைமை ஏற்பட்டு இவர்கள் திருமணத்துக்கு பிறகு சொந்த மதத்தை எல்லாம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாம் நினைத்துக்கொள்வோம், அவங்க அப்படி பேசிட்டாங்க, நம்மளை கேவலம் பேசிட்டாங்க, அதனால பிரிஞ்சு வந்துட்டோம்னு நம்ம நினைப்போம். அந்த கேவலம் பேச வைக்கிறதும் இந்த கிரக நிலைகள் தான். இதில் தான் ஒரு விஷயம் நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டி வைப்பவன் அவன், ஆடுகிறவன் நாம். அவனின்றி அணுவும் அசையாது. அவனின்றி என்கக்கூடிய கிரக நிலையை சரியாக துல்லியமாக ஆய்வு செய்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கிரக நிலைகள் சமமாக இருக்கக்கூடிய நாட்களை நம்ம சீதனமாக கொடுக்க வேண்டும். ஒருவருக்கு திருமணம் செய்யும் பொழுது எங்கள் முறையில் நாங்கள் அவ்வளோ சீர் செய்வோம், அத்தனை வழிமுறைகளை செய்வோம் என்றெல்லாம் நினைத்து கொண்டிருப்பார்கள். அதெல்லாம் செய்யலாம். அதெல்லாம் நம்மளுடைய எதிர்பார்ப்பு, கண்ணுக்கு அழகு, ஒரு சந்தோஷத்துக்கு நிம்மதி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஆனால் உண்மையாலுமே அந்த தம்பதிகளுக்கு சீதனமாக கொடுக்க வேண்டும் என்றால் இருவர் பிறப்பிற்கு அடிப்படையான கிரக நாட்களை தேர்வு செய்து அவர்களுக்கு சீதனமாக கொடுத்தோம் என்றால் இவர்களுக்கு நாம் யாரும் எந்த உதவியும் செய்ய தேவையில்லை. அவர்களே இருவரும் பரஸ்பரம் ஏற்பட்டு 100 ரூபாய் சம்பாதித்தால் கூட அதை எந்த அளவுக்கு அதை மெயின்டைன் பண்ணி எந்த அளவுக்கு சேர்த்தி வைத்து சாதாரண ஒரு பெட்டி கடை வைத்தால் கூட மிகப்பெரிய மில்லாக்கக்கூடிய நிலை அவர்களுக்கு ஏற்படும். ஒருவருக்கு ஒருவர் துரோகம் செய்யக்கூடிய நிலை ஏற்படாது. இவ்வளோ துல்லியமாக இயற்கை ஜோதிடம் ஆய்வு செய்திருக்கிறோம். இதற்கு முன்னால் எத்தனையோ வல்லுநர்களெல்லாம் ஆய்வு செய்திருக்கலாம். ஆனால் அவர்களாம் இவ்வளோ வெளிப்படையாக சொல்லியிருக்கார்களா என்று நீங்கள் தான் சொல்லணும். ஏன் இவ்வளோ வெளிப்படையாக நம்ம சொல்லுகிறோம் என்றால், இதை பார்க்கக்கூடிய மற்ற ஜோதிடர்கள் கூட இப்படி ஒரு ரூட் இருக்கா என்று அவர்கள் தேடி ஆராய்ச்சி செய்து மக்களுக்கு தொகுத்து கொடுக்க வேண்டும். அப்படி தெரியவில்லை அவர் என்றால் இயற்கை ஜோதிடம் வாருங்கள். நீங்கள் எவ்வளோ பெரிய வித்வானாக இருந்தாலும் சரி, அதை நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம். நீங்கள் சைலண்டாக இந்த வித்தையை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா நான் ஒருவனால் இந்த உலகத்தை மாற்ற முடியாது. ஏதோ என்னை தேடி வரக்கூடிய ஒரு 10 பேரோ 100 பேரோ அவர்கள் வாழ்க்கையை தான் என்னால் மாற்ற முடியும். அதற்கு காரணம் தனி மனிதனால் எதையும் சாதிக்க முடியாது. 4 மரம் இருந்தால் தான் அது தோப்பாகும். ஒத்த மரம் இருந்தால் ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை, இது நம்பி இருக்குது மண்ணை, இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா.
நான் கிட்டத்தட்ட 9 குருமார்களை தேடி சில விஷயங்களை கற்றுக்கொண்டேன். ஆனால் இந்த ஒரு சூட்சமத்தை மட்டும் என்னுடைய நாலேஜுக்கு தேடி 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 இறைவன் இந்த ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறான். இந்த ஆற்றல் என்னோடு புதைந்து போகாமல் மற்ற ஜோட குருமார்களுக்கும் இது தெரிய வேண்டும். சாதாரண பாமர மக்களுக்கு கூட இது தெரிய வேண்டும். ஒரு பெண்ணை ஆசையாக வளர்த்தி சொல்லுவாங்க, கிளியை பிடித்து பூனைக்கிட்ட கொடுத்துட்டேன் என்று. பொதுவாக இறைவன் படைப்பில் பார்க்கும்பொழுது ஆணுக்கும் அதே பலம் தான் கொடுத்துருக்கான், பெண்ணுக்கும் அதே பலம் தான் கொடுத்துருக்கான். ஆனால் வளர்ப்பில் தான் அந்த பலத்தை குறைத்து நம்ம ஒரு பலத்தை மைனஸ் பண்ணி ஒரு பலத்தை ப்ளஸ் பண்ணி நம்ம வளர்த்துக்கிறோம். ஆணுக்கு எந்த வகையிலும் இழைத்தவள் இல்லை பெண். உண்மையை உண்மையாக சொன்னால் பெண் தான் ஆணை விட எல்லா விதத்திலும் சக்தி வாய்ந்தவள். சக்தி இல்லையே சிவன் இல்லை, சிவன் இல்லையே சக்தி இல்லை. இதைத்தான் அந்த காலத்தில் சொல்லியிருந்தார்கள். ஆண் என்பவர் நாட்டை ஆள வேண்டும், பெண் என்பவள் வீட்டை ஆள வேண்டும். இன்றைய காலத்தில் அது முடியாது. அன்றைய காலத்தில் பொருளாதாரம் விலை கம்மியாக இருக்கும். இவ்வளோ பொருளாதாரமும் கிடையாது, இவ்வளோ தேவைகளும் கிடையாது, இவ்வளோ ஆசைகளும் கிடையாது. இன்னைக்கு அதையெல்லாம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்றால் இருவரும் வேலைக்கு போயாக வேண்டும். அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இருவரும் சேர்ந்து உழைக்கலாம். ஆனால் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும் அல்லவா? அதற்குத்தான் இயற்கை ஜோதிடம். ஏதோ ஆசைப்பட்டோமா, 4 நாளைக்கு வாழ்ந்தோமா, உனக்கு பிடிக்கலையா டிவோர்ஸ் பண்ணிட்டு போ என்றெல்லாம் இன்றைய சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில் அப்படி இருக்கக்கூடாது. அதிலும் நம்முடைய இந்திய திருநாட்டில், அந்த இந்திய திருநாட்டிலும் நம்மளுடைய சொந்த தமிழ்நாட்டில் நீங்கள் வேண்டும் என்றால் ஒரு விஷயத்தை நீங்கள் எல்லாரும் தெரிந்து கொள்ளுங்கள். அகில உலக நாட்டுக்கே அறிவாளி எங்கேருந்து சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம இந்திய நாட்டிலேருந்து தான் சப்ளை பண்ணுறாங்க. இந்திய நாட்டில் தான் அறிவாளிகள் நிறைய உருவாகிறார்கள். ஆனால் இந்திய நாடு அங்கீகரிக்காது. முதல்ல ஒன்றுமில்லை, சாதாரண ஒரு ஏஆர் ரஹ்மான் எடுத்துக்கொள்ளுங்களேன். அவர் எத்தனையோ பாடல் இங்கே இசைத்தார். அவருக்கு இங்கே ஆஸ்கார் அவார்டு தரல. முதலில் அவருக்கு அமெரிக்காவில் வழங்கினாங்க. அதை பார்த்து அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் வழங்கினாங்க. இந்த அவல நிலையெல்லாம் ஏன் ஏற்படுகிறது தெரியுமா? அதையும் ஆராய்ந்து வைத்திருக்கிறோம். யாரெல்லாம் இயற்கை ஜோதிடத்தை ஃபாலோ செய்கிறீர்களோ அவர்களெல்லாம் நிம்மதியான ஒரு சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். இறை வழிபாடை எப்படி நீங்கள் முறையாக செய்ய வேண்டும். ஒரு தீபாவளி வருது என்றால், ஒரு தீபாவளி பார்க்கும்போது, ஒரு தீபாவளியோ ஒரு ரம்ஜானோ ஒரு புனித வெள்ளியோ வருகிறது என்றால் அந்த நாளன்று சிலருக்கு பஞ்சம் ஏற்படும், சிலருக்கு தாராளமாக செலவு பண்ணுவார்கள். இந்த நிலையெல்லாம் ஏன்? நிறைய விஷயங்கள் இருக்குது, எண்ணற்ற கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை கொடுப்பதற்கு இயற்கை ஜோதிடம் தயாராக இருக்கிறது. ஏன் நம்மளுடைய ஜோதிடத்துக்கு இயற்கை ஜோதிடம் என்று பெயர் வைத்திருக்கோம் என்றால், இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை நீங்கள் பொறுமையாக பார்த்தீர்கள் என்றால் ஏன் இந்த ஜோதிடத்துக்கு இயற்கை ஜோதிடம் என்று பெயர் வைத்திருக்கோம் என்று உங்களுக்கே புரியும். இயற்கை கோணங்களில் எல்லாம் புதுமையே. அப்படி ஒரு புதுமையை மக்களுக்கு என்னால் முடிந்தவரை எடுத்து உரைத்து கொண்டிருக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த கொடுப்பனை இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ரீச் ஆகும். அனைவரும் பொதுவாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய திருமண நாட்கள் ஏதோ 19 நாட்களில் அமையக்கூடாது. ஒரு ஆணுடைய கிரக நாட்களுக்கும் ஒரு பெண்ணுடைய கிரக நாட்களுக்கும் சமமான நாட்களில் இருவருக்கும் திருமணம் நடந்தால் அதுதான் உங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய சீதனமாக நீங்கள் கருத வேண்டும். அதுதான் உங்களுடைய வாழ்வை தூக்கி நிலைநாட்டும். அந்த நிலைநாட்டல் தான் உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கும். இதுவரை யார் யாரோ ஏதோ கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனால் மன நிம்மதி கொடுக்கிற சூழ்நிலையை இதுவரையும் யாரும் கண்டுபிடித்திருக்க மாட்டார்கள் என்று அடித்து சொல்லுவேன். அது உண்மையா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்டில் சொல்ல வேண்டும் என சொல்லி, இன்னும் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, ஒரே பதிவில் அவ்வளவும் சொல்ல முடியாது என்ற காரணத்தால் எத்தனையோ பேர் திருமணம் செய்த பிறகு மன நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருப்பதால் அவர்கள் எல்லாம் தனக்கு 80 வயது ஆனாலும் சரி தன் துணைவரோட மீண்டும் அதே துணைவரை மறுதிருமணம் செய்து கொண்டு இதை புதுப்பித்துக் கொள்ளலாம். மறுதிருமணம் எப்படி இருக்கும் என்றால், இருவருடைய கிரக நிலைக்கு ஏற்ப ஒரு அற்புதமான நாட்களை மிக துல்லியமாக ஆராய்ந்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு திருமணம் செய்து கொடுப்பதால் இதனால் என்ன நன்மைகள் நடக்கும் என்றால், அதாவது ஒரு லைட் என்றால் அந்த லைட் கண்டினியூவாக எரிந்தால் தான் நமக்கு நல்லா வெளிச்சம் கிடைக்கும்.
மின் என்று ஆஃபாய் எரிந்தால் நம்மளுக்கு கண்டினியூட்டிவாக வெளிச்சம் கிடைக்காது. அதுபோல் அவர்களுக்குள்ள பரஸ்பரம் அதிகரிக்கும், அவர்களுக்குள்ள புரிதல் ஏற்படும், பணங்காசு கிடைக்குதோ இல்லையோ அவர்களுக்குள்ள நிம்மதியான சூழல்கள் நடக்க ஆரம்பிக்கும். மறு திருமணம் என்றால் அதற்காக என் பொண்டாடிக்கு ஒரு குழந்தை இல்லை, நான் வேறு திருமணம் பண்ணுறேன், அப்படி அல்ல. உங்கள் மனைவியால் உங்களுக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, உங்களால் உங்கள் மனைவிக்கு குழந்தை இல்லைனாலும் சரி, இந்த மறு திருமணம் செய்வதனால் உங்களுக்கு அந்த சுரோனிதம் கூட நல்லபடியாக சுரக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். இதையெல்லாம் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறோம். ஏதோ போகிற போக்கில் போகக்கூடிய பதிவு அல்ல இந்த பதிவு. மனித குல சமுதாயத்திற்கு மிக அடிப்படையான ஒரு பதிவாக இந்த பதிவை போட்டிருக்கிறோம். இதை மக்கள் மத்தியில் ரீச் பண்ணுவது அது உங்களுடைய கடமைதான். என்னுடைய கடமையை நான் ஏற்றி வைத்து விட்டேன். காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் என்னுடைய அறிவு நாலேஜை இந்த பதிவு மூலமாக ஏற்றி வைத்திருக்கிறேன். என்னை நாடி வரவர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு மறு திருமணம் செய்து ஒரு சிலர் துணிந்து வந்து பேட்டி கூட கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சிலர் தன்னுடைய முகம் தெரியக்கூடாது என்பதற்காக அச்சப்பட்டு பேட்டி கொடுப்பதில்லை. இருந்தாலும் இதனால் உலக மக்களுக்கு ஒரு சாதனை என்று, மன நிம்மதியோடு வாழ்வார்கள் என்று இந்த பதிவை ஒரு பொக்கிஷமாக கொடுத்திருக்கிறேன். இது பொக்கிஷமா இல்லையா என்று நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும். ஆக தம்பதியர்கள் இருவரும் மீண்டும் ஒரு நல்ல நாளில் தன்னுடைய மனவாழ்வை புதுப்பித்து உங்களுடைய மனச்சங்கடங்களை அகற்றி நீங்கள் 16 செல்வங்களை பெற்று நலமுடன் வாழ வேண்டும் என்று இயற்கை ஜோதிடம் விரும்புகிறது. அந்த காலத்தில் சொல்வார்கள் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வு என்று. இவர்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் 16 குழந்தை என்று. அது அப்படி அல்ல. 16 செல்வங்கள். அந்த 16 செல்வங்களை நீங்கள் பெற வேண்டும் என்றால் உங்களுடைய திருமண நாட்கள் உங்கள் இருவரின் பிறப்பின் அடிப்படை கிரக நிலைக்கு சமமாக அமைய வேண்டும். அதை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக அமைத்து கொடுக்கும். நீங்கள் மீண்டும் உங்களுடைய திருமண நாட்களை புதுப்பித்து நீங்கள் பெருவாழ்வு வாழ வேண்டும் என சொல்லி உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சங்களுக்கும் என்னுடைய இனத்தில் பிறந்த மனித குலத்திற்கும் அனைவருக்கும் மீண்டும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.